ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. அன்புக்குரிய உலகத்தமிழ் பெருங்குடி மக்களே, அன்பார்ந்த ஜோதிட நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் உங்கள் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராமஜி அவருடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் 8வது ராசியாகிய விருச்சக ராசியும், விருச்சக ராசிக்கு அதற்குள் அடக்கமாகிய விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய கிரகங்களை பற்றியும் விருச்சக ராசிக்குரிய செவ்வாயை பற்றிய பதிவை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விருச்சக ராசி வந்து மேஷராசியிலிருந்து 8வது ராசி. 7வது ராசி நேற்று துலா ராசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த விருச்சக ராசியை பற்றி பேசும்போது, விருச்சக ராசி முதல்ல உள்ள ஃபர்ஸ்ட்ல உள்ள காலச்சக்கரத்தில் முதல் ராசி வந்து மேஷம், 8வது ராசி வந்து விருச்சகம். அப்போ விருச்சகம் மேஷம் ரெண்டுக்குரிய கிரகமே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கு மார்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது. மார்ஸ் அப்படிம்பாங்க, மங்கள காரகன் அப்படிம்பாங்க, அங்காரகாரகன் என்று பல பேர்களை சொல்லலாம். செவ்வாய்க்கு எல்லா கிரகத்துக்கும் பல பேர் இருக்குது. அதில் வழக்கத்தில் நடைமுறையில் தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஃபோர்ஸான கிரகம். எப்படி சூரியன் எவ்வளவு ஃபோர்ஸாக இருப்பாரோ அதுக்கு ஈக்குவலாக அந்த செவ்வாயும் உங்களுக்கு ஃபோர்ஸாக இருப்பார். அப்போ ஃபோர்ஸாக இருக்கும்போது செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும். ஆளுமை திறன், மதிநுட்பம், விரைந்து செயலாற்றக்கூடிய ஆற்றல், சொன்ன மாத்திரத்தில் புரிஞ்சுக்கிட்டு உடனே செயல்படக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு வேகமாக செயல்படுறது, இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் ரொம்ப முக்கியம். 2வது செவ்வாய் வந்து நெருப்புக்கு காரகர். உடல் உறுப்புகளில் வந்து ஸ்கின்னு, தோள்கள், எலும்பு, மஜை, உடலில் ஓடக்கூடிய ரத்தம், இதெல்லாம் குறிக்கிறவர் செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னா செவ்வாய் உங்கள் சாதகத்தில் சரியான இடத்துல இருக்கணும். இருந்தால் அந்த எலும்புலெல்லாம் பலமாக இருக்கும், கீழே விழ மாட்டீங்க, ஸ்கின்லாம் எதுவும் பிரச்சனை வராது, தோல் நோய்கள்லாம் வராது, ரத்த ஓட்டம் கிளியராக இருக்கும். ரத்த ஓட்டம் கிளியராக இருந்தால் மூளை ஒழுங்காக வேலை செய்யும், உடல் நிலைமை நல்லா இருக்கும்ல. ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ ரத்த ஓட்டத்துக்கும் ரத்தத்துக்கு காரகர் யாருன்னா செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் வந்து சொந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்போ இந்த செவ்வாயுடைய விருச்சக ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று சனீஸ்வர பெருமானுடைய அனுஷ நட்சத்திரம், இன்னொன்று குருவுடைய விசாக நட்சத்திரம், இன்னொன்று புதனுடைய கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் பண்ணக்கூடிய 3 நட்சத்திரம் உள்ள உட்கார்ந்துருக்கு. அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட அந்த நட்சத்திரத்தில் கலந்து வரும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பதம் வரைக்கும் வரும். அப்போ செவ்வாய் வந்து இப்போ அங்கே செவ்வாயுடைய விருச்சிக ராசியில் வந்து சந்திரன் இருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுவார் சந்திரன். அப்போ சந்திரன் நீச்சம் ஆகும்போது காலச்சக்கரத்தில் எத்தனாவது இடத்துக்குரியவர் சந்திரன்? 4வது இடத்துக்குரியவர். தாயாரை குறிப்பவர், சொந்த வீடு, வண்டி வாகனங்கள்லாம் குறிப்பவர் சந்திரன். அந்த சந்திரன் போயிட்டு 8வது இடத்துல, காலச்சக்கரத்தில் 8வது இடத்துல போயிட்டு அங்கே நீச்சமாச்சுன்னா சந்திரனுடைய காரகத்துவம் குறையுங்கிறது ஜோதிட விதி. ஆனால் அதை அப்படியே எடுத்துட வேண்டாம். ஜோதிடத்தின விதி வந்து அப்படி சொல்லி வச்சிருக்கு. ஆனால் சந்திரன் வந்து இப்போ இங்கே விருச்சிக இருந்தார்னா நீச்சம் அடைவார். நீச்சம் அடையும் போது அவர் 3 நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலோ என்றால் நீச்சம் பெற்றாலும் முழுமையாக வேலை செய்யும். அனுச நட்சத்திர சாரம் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் மாட்டிக்கிட்டாருன்னா கொஞ்சம் டவுன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? கோபம் வேகமாக வரும், முன்கோபம். யாருக்கு? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. அனுச நட்சத்திரத்தில் இருந்தால், அதுவே விசாக நட்சத்திரம் இருந்தால் கோபம் வந்தாலும் டக்குன்னு சாஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அது குருவுடைய நட்சத்திரம். புதனுடைய கேட்டை நட்சத்திரம் போது 3க்கும் 6க்கும் உரியவரில் காலச்சக்கரத்தில் 3வது கட்டத்துக்கும் 6வது கட்டத்துக்கும் உரியவர் புதன். அப்போ புதன் வந்து கேட்டை நட்சத்திரம் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாதி வேலை செய்யும் சந்திரன். அனுசத்தில் இருந்தால் டோட்டலாக குழப்பம். அப்போ ஏற்கனவே நீச்சம் மடங்கி இருக்க அந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுவார்? ஃபோர்ஸ் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? அனுச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடுகளை வேகமாக மாற்றி விடும். அப்போ என்ன செய்வோம்? கோவம் வந்துடும். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு கை நீட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஃபோர்ஸாக வந்து பண்ணி விட்டுரும். மனசு வந்து அந்த இடத்துல யோசிக்காது. மனகாரன் தானே சந்திரன். அப்போ அவர் சனியுடைய நட்சத்திரத்துல இருந்து நீச்சம் பெற்று இருந்தாருன்னா என்ன பண்ணும்? டபுள் மடங்கு ரியஸ் பண்ணி விட்டுரும் நம்மளை. அப்போ அது மாதிரி இருக்கும்போது இந்த சந்திரன் வந்து விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இதில் நிற்கணும். இல்லை அனுச நட்சத்திரத்திலே சந்திரன் நின்று நீச்சமானா உங்கள் சொந்த ஜாதகத்தில்
எங்கேயாவது இருந்து குரு 5 ஒரு பார்வை ஒன்று பாட்டாருன்னு வைங்க, நீச்சம்லாம் வெடுபட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் சந்திரன். அப்போ நீச்சம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனால் விருச்சிக ராசி நீச்சமா இருக்கு, அதனால இப்போ வேலை செய்யாதுங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ள போகவே கூடாது. சொல்ற விதி தான் அது. அந்த விதி விளக்கு தான் இங்கே பேசுறது நம்ம பூரா, விதி விளக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும், நம்ம சொல்லும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு விருச்சிக ராசியில அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ற போது புரியும் நல்லா. இன்னொன்னு, செவ்வாய் காரகத்துல வந்து அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை குறிக்கிறவர், ஆளுமை திறனை குறிக்கிறவர், பேச்சாற்றலை குறிக்கிறவர். பொதுவான இடத்துல ஒரு பஞ்சாயத்து பேசினா கூட அங்கே நாட்டாமை அவர் தான் வந்து பேசுவார். அந்த மாதிரி இருக்கும் அந்த விசாக விருச்சிக ராசியும் மேச ராசியும். அதே நேரத்தில் கோபம் வரும் ரொம்ப. சில நேரத்தில் சாந்தமாகவும் இருப்பாங்க, கோபம் வராது. கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். மடை திறந்த வெள்ளம் எப்படி போவோம், நிறுத்தவே முடியாது. எத்தனை அணைக்கட்டு போட்டாலும் நிறுத்த முடியாது. படப்படன்னு அடிச்சுட்டு போகும்ல, அதே மாதிரி சடன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க மேசத்துலையும் விருச்சிகத்துலையும் பிறக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற நிலை எப்படி, எந்த நிலைமையில இருக்கார் சந்திரன், மேசராசிக்குரிய செவ்வாய் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மேசராசியில வந்து நீச்சம் பெறக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில தான் உச்சம் அடைவார். அவருடைய சொந்த வீட்டில் கடகராசியில் ஆட்சி பெறுவார் சந்திரன். அப்போ சந்திரனை ஏன் நான் டோட்டல் பண்றேன் விருச்சிக ராசி சொல்லும்போது, அந்த ராசியில எந்த ராசியோ அங்கேதான் சந்திரன் இருப்பார். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு என்ன ராசியோ அந்த ராசி கட்டத்துக்குள்ள தான் சந்திரன் இருப்பார். அப்ப நம்ம ராசிநாதனை மட்டும் பேசக்கூடாது, இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அது ரொம்ப முக்கியம். அப்போ மனகாரகன் சந்திரன் சரியான இடத்துல இருந்துச்சுன்னா எல்லா ஆளுமை திறனும் வந்துடும். ஆளுமை திறன் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், ரொம்ப மேம்பட்டு தானே இருப்போம். நம்மளுடைய மனநிலை தெளிவா இருந்து சிந்தனை தெளிவா இருந்துச்சுன்னா எல்லா லெவலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். படிப்புல இருந்து, உத்தியோகத்துல இருந்து, பணத்துல இருந்து, காரு பங்களா வீடு சொசைட்டில மரியாதை அத்தனையும் கிளியரா நடக்கும். அப்போ வந்து விருச்சிக ராசியில வந்து மேசராசி விருச்சிக ராசியில பிறந்தா ஜோசியர்கள் சொல்லுவாங்க, மேசராசியில பிறந்தவங்களுக்குலாம் எவ்வளவு பேசினாலும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரே பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படின்னு. மேசராசி விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு பிடிவாதம் இருக்கும். ஆனா அந்த பிடிவாதத்தை நல்ல விஷயங்களுக்கு இவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்தினாங்கன்னா ஹை லெவல்ல போயிடுவாங்க. அதே பிடிவாத குணத்தை ஒண்ணுமே உப்பு செப்பில்லாத விஷயத்துக்கு போயிட்டு பிடிச்சாங்கன்னா இவங்களை தான் அவமானப்பட்டு நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் பண்ணி விட்டுரும் செவ்வாய். அப்ப செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செவ்வாய் பூமிக்கு காரகன். செவ்வாய் யாருக்கு வலுத்து இருக்கோ, யாருடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்களோ, யாருடைய ஜாதகத்துல நட்பு வீட்டுல குருவோட சம்மந்தப்பட்டிருக்கோ, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய லேண்ட் இருக்கும், நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்கள் பூர்வீக சொத்து நிறைய இருக்கும். இவங்க சம்பாதிச்சு வாங்குற பிளாட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அது போக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் செவ்வாய் வலுவா உள்ளவங்க தான் ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறக்க முடியும். செவ்வாய் வலுவா இல்லைன்னா சரியா பண்ண முடியாது. அதே நேரத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கணும் வைங்களேன், எல்லாம் அவங்க தான் போவாளா, அவங்க தான் கொடி கட்டி பறப்பாளா அப்படி மட்டும் இல்லை, அதை மட்டும் சொல்ல முடியாது. செவ்வாய் நீச்சமா இருந்து அந்த செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கிற இடத்த வந்து குரு பார்த்துச்சுன்னு வைங்க, செவ்வாய் எங்க நீச்சமாகும், கடகராசியில தான் நீச்சமாகும். அவருடைய சொந்த ராசியில விருச்சிக ராசியிலையும் மேசராலையும் ஆட்சி வருவார். அவர் உச்சம் அடைகிற ஒரு இடம் இருக்கு, அது சனியுடைய மகரம். இப்போ மகரத்துல உச்சம் பெற்றார்னா டாப் லெவலில் இருக்கும், ஆட்சி பெற்றா அதுவும் நல்லா இருக்கும். நீச்சம் பெறாரா, நீச்சம் அடிச்சா உடனே ஒண்ணுமே இல்லை, இவருக்கு நிலம் இருக்காது, வீடு கட்ட கூட இடம் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீச்சம் பெற்ற செவ்வாயும் அவருடைய சொந்த ஜாதகத்துல, இப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஒரு செவ்வாய் நீச்சமா இருக்குன்னா உங்க ஜாதகத்துல குரு ஒரு கிரகம் இருக்குல்ல, 9 கிரகத்துல அவரும் உங்க ஜாதக கட்டத்துக்குலாம் இருப்பாரு. எங்கேயாவது இருந்துட்டு 5, 7, 9 பார்வை, ஒரு பார்வை 5வது பார்வையோ 7வது பார்வையோ 9வது பார்வையோ அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் மேல விழுந்துச்சுன்னா உங்களுக்கும் லேண்ட் இருக்கும், நீங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பெரிய லெவலில் வந்துடும். அது ஒரு காரியத்தை எடுத்து பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு நீச்சமா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு போகவே முடியாது. அப்படிலாம் ஜோதிடம் சொல்லக்கூடாது. என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் என்ன ராசி, அந்த ராசிக்குரிய கிரகம் எது, அந்த ராசியில என்ன நட்சத்திரத்துல அந்த சந்திரன் நிற்கிறார், அந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்குரிய அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது, அந்த கிரகம் லக்னத்திலிருந்து எத்தனாவது கட்டத்துல இருக்கார், அவர் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கார், அப்ப அந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசிநாதன் 6, 8 பண்ணல மறைஞ்சிருக்காரா, இல்ல வேற இடத்துல இருக்காரா, நட்பு கிரகத்தோடு இருக்காரா, பகைப்பற்ற கிரகத்தோடு இருக்காரா, இத்தனை ஆங்கிள் வந்து கணக்கு பண்ணி ஆலோசனை பண்ணி தான் ஒரு பொருளை சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு எடுத்த உடனே அப்படிலாம் எடுத்து அப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. ஜாதகம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரியான நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்ட்ட கொடுத்தா தான் சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணி கேட்கணும். ஜோசியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு ஜோசியர் சொல்றதே கேட்கக்கூடாது. ஜோசியரை வந்து நம்ம என்ன சொல்றான்னு கேட்டுட்டு இது ரிக்வஸ்ட் பண்ணணும், இது இப்படி சொல்றீங்களா, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சரியான ஜோதிடராக இருந்தால் கோவப்பட மாட்டான், விளக்கமா சொல்லுவாங்க. ஒண்ணுன்னா 4 விஷயத்தை சொல்லுவாங்க. படிப்பறிவே இல்லையா அவங்களுக்கு அவங்க புரிய பாஷையிலே பேசுவாங்க. நாங்களாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை கேட்டால் அதுக்கு 4 ஆங்கிள் பதில் சொல்லுவான்.
அப்போ என்ன ஆகும், ஒரு ஆங்கிள் இல்லைன்னா ஒரு ஆங்கிளில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஜாதகருக்கு பார்க்க வந்தவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ ஜோதிடம் என்பது அப்படி தான் சொல்லணும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், மைனஸ் பிளேஸில் இருக்குது, தெளிவாக பார்த்து கணக்கு பண்ண பிறகு கூட அது மைனஸாக தான் இருக்குது. அப்போ அது விதியின் அடிப்படையில் அது அமைஞ்சிருச்சுன்னா அதை சொல்லித்தான் அவனு ஜோசியர். அப்போ எதிர்த்தாலும் உட்காந்து ஜாதகத்தை வச்சுட்டு சொல்லும்போது எடுத்த உடனே நெகட்டிவா நீ இப்படி ஆயிடுவாயா அப்படின்னு சொன்னோம்னா, எப்பேற்பட்ட மனபலம் உள்ளவங்களுக்கு கூட நான் சொல்லும்போது என்ன பாகும், மனம் கலக்கம் அடைஞ்சிடும், மனசுல வலிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லை ஜோதிடம் சொல்றது. சொல்ல வேண்டிய விஷயத்தை மறைக்காம சொல்லணும். அதே நேரத்தில் கேட்பவருடைய ஜாதகம் நமக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனசுல வலி வராமையும் சொல்லணும். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியே தீரணும், மறைக்கக்கூடாது. இதுதான் ஜோதிடத்தினுடைய தர்மம். அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். அதனால இந்த செவ்வாய் பகவான் வந்து நமக்கு சாதகமா இருந்தாருன்னா அரசுத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசாங்க பதவிகள், எம்எல்ஏ எம்பியா வர்றது எல்லாத்துக்கும் சூரியனும் செவ்வாய் தான். 9 கிரகங்கள்ல ராஜ கிரகங்கள்னா சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகங்கள். அவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க எப்படியும் போய் அரசு பதவியில உட்காந்துருவாங்க. அப்ப சூரியன் மாதிரி தானே செவ்வாயும். 2 பேரும் நெருப்பு கோள்கள், 2 பேரும் ஃபோர்ஸான கிரகம், 2 பேரும் வேகமா உள்ளவங்க. இப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்களே சரி, விருச்சிக ராசி மேச ராசியில் பிறந்த பாருங்க, அவருடைய செயல்திறனா கொஞ்சம் வேகமா ஃபாஸ்டா இருக்கும். மெதுவா அப்படி இப்படி மந்தமா இருந்தாங்கன்னா திட்டுவாங்க பிடிச்சிட்டு. என்ன அது எத்தனை தடவை சொல்றது உனக்கு, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோமாங்க, டக்குன்னு பொறி மாதிரி உடனே சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க அந்த ராசியில பிறந்தவங்க. ஆனால் தனக்கு சாதகமா வரணும்னா கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். விருச்சிக ராசியில பிறந்தவர்களும் மேச ராசியில பிறந்தவர்களும் பண்ணிட்டா ரொம்ப டாப்ல இருக்கும். இப்ப மேச ராசியில பாருங்க, பரணி நட்சத்திரம், மேசம், பரணி, அஸ்வினி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல கிருத்திகை நட்சத்திரத்தை செவ்வாய் இருந்தாருன்னா ரொம்ப டாப். பரணியில் இருந்தாருன்னா சில விஷயங்களை கணவன் மனைவி உறவுலையோ அல்லது பெண்கள்கிட்ட பேசுறதுலேயே சில ப்ராப்ளத்தை லைட்டாக கொடுப்பாரு. செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றாலும் செவ்வாய் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஏன்னா ராகு கேது வந்து செவ்வாய்க்கு பகை. இந்த ராகு கேதுவை பற்றி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இந்த 12 ராசியும் சொல்லி முடிச்சோன்னா அப்புறம் ராகு கேது ட்ராக் தான் நாங்கள் போடும் நிறையா. அப்போ பாருங்க, ராகு இருக்கிற கிரகத்திலே கெட்ட கிரகம்னு ஜோதிடர்கள் சொல்றது. ஜோதிட சாஸ்திரத்துல அசுப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், இருள் கிரகங்கள்னு ராகு கேதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா அந்த ராகு கேதுக்கு ராசி மண்டலத்துல சொந்த கட்டமே கிடையாது. இப்ப சிம்ம ராசினா சூரியனுடைய வீடு, சந்திரனுக்கு கடகராசி, இப்படி சொல்லிடலாம். ராகு கேதுக்கு எந்த ராசி கிடையாது. பிறக்கும் போது எங்கே டிரான்சிட்டா நகர்ந்து போகுதோ அந்த ராசியில உட்கார்ந்துச்சுன்னா அந்த ராசிக்குரிய கிரகம் என்னவோ அந்த கிரகம் என்னென்ன காரணத்தை பண்ணுமோ அதை பூரா ராகு கேது மொத்தமா தன்வசம் ஆக்கிடும். அப்ப ராகு கேது சடனா ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆக்குறது தான் ராகு கேது தான். குருவனா அள்ளி கொடுப்பவர் தான். எல்லாரையும் மிஞ்சிற சக்தி, ஆற்றல், மிகப்பெரிய ஒரு பலவளத்தை கொடுக்கறது, திடீர் பணக்காரன் ஆக்குறது, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறதுலாம் ராகு ஒரே நாள் ஆக்கி விட்டுருவார். இப்ப குருவெல்லாம் பார்த்தால் கோடி நன்மை நாங்க தானே சொல்றோம். குரு பார்த்தால் கோடி நன்மை, பார்த்தா மட்டும் கொட்டிடாது. அவர் எந்த பார்க்குற இடம் அவருக்கு பிடிச்ச இடமாவும் இருக்கணும். இங்க இப்ப குருவுக்கு புதனை பிடிக்காது, குருவுக்கு சுக்கிரனை பிடிக்காது. அப்ப அந்த ராசியில வந்து குருவுடைய ராசியில வந்து அவர் இருந்துகிட்டு சுக்கிரனுடைய வீட்டில் துலா ராசியவோ ரிஷவராசியவோ 2வது புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திலேயோ அல்லது கன்னி ராசியவோ அல்லது மிதுன ராசியோ பார்த்தாருன்னா பார்க்குற பார்வை இருந்தாலும் 100% நடக்குமானா 100% நடக்காது. ஏன்னா பகைப்பட்ட கிரகம். அதே நேரத்தில் குரு 5 ஒரு பார்வையை மட்டும் பார்த்தா எப்பேற்பட்ட கிரகம் வந்து பரிவர்த்தனை தவறா இருந்தால் கூட நச்சு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே. நான் சொல்ற ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், எல்லா கிரகமும் நல்ல கிரகம். கெட்ட கிரகம்னு யாரும் சொல்லலை. ஜோதிட விதி அப்படி எழுதி வச்சிருக்கு. ஆனால் கெட்ட கிரகமா நல்ல கிரகமானு உங்க ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு பார்த்தா தான் இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லைங்கிறத சொல்ல முடியும். டிவியில பேசுறது எல்லாமே நான் பேசுற வரைக்கும் எல்லாம் விளம்பரம் தானே இது. ஆனா விளம்பரமா இருந்தாலும் மக்கள்கிட்ட சென்றடைகிறது உண்மை சென்றடையணும். அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலியை உங்களுக்கு போடுறேன். அதனால செவ்வாய் பகவானுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் நீச்சமா இருக்காரு, செவ்வாய் வந்து சரியா இல்லை, பலம் பெற்று இல்லைன்னா செவ்வாய்க்கு வந்து துவரை தானியம், துவரம் பருப்பு, அதை துவரம் பருப்பை தானமா கொடுக்கலாம் கோயில்ல. இல்லை அப்படியா முருகனை கும்பிடலாம். முருகன் பக்கத்துல இல்லையா, பக்கத்துல குன்றக்குடி, அங்கேயும் இப்போ எங்கள் ஊரில் காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி இருக்கு. உங்க பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகலாம். அங்கே போய் கொஞ்சம் சரியா இல்லையா, ஒரு தடவை வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட்டிக்கிட்டு நேரம் திருச்செந்தூர்ல போய் சரண்டர் ஆயிருங்க. அங்கே முருகப்பெருமான் இருக்காரு தனியா. அப்போ முருகப்பெருமான் வந்து அங்கே குருவுடைய ஆலயமும் ஒன்று இருக்கு. தேவ சேனாதிபதிங்கிற அடிப்படையில திருச்செந்தூர்ல குரு வேற தனி சன்னதியா இருக்காரு. அப்ப நீங்க நேரம் எங்க போகணும், செவ்வாய்க்குடைய அதிதேவதை யாருன்னா முருகன் தான். முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறது, முருகனுக்கு பால் பணம் எடுக்கிறது, முருகனுக்கு பாத யாத்திரை நடந்து போறது, இந்த மாதிரிலாம் செவ்வாய் பகவான் சரியில்லைன்னு வேண்டிக்கிட்ட முருகனுக்கு போய் நம்ம சரணடைஞ்சோம்னா செவ்வாயுடைய காரகத்துவம், செவ்வாயுடைய தோஷங்கள் பூரா நமக்கு நீங்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம்னு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கு.
இது செவ்வாயை பத்தி பேசுறோம். செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்கு. செவ்வாய் தோஷத்துக்குலாம் தனித்துவமா ஒரு வீடியோ போடும். யாருமே சொல்லக்கூடாத விஷயத்த செவ்வாய் தோஷத்துக்கு நான் சொல்லுவேன். எல்லாரும் அதை பார்த்து எதிர்பாருங்க. சீக்கிரமே நான் அதை போடுவேன். அதோடு இந்த இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிட்டு அடுத்து 9வது ராசியாகிய விருச்சிக ராசிக்கு அடுத்து சுபக்கிரகமாகிய குருவுடைய தனுசு ராசியை பற்றியும், தனுசு ராசிக்கு அடங்கியுள்ள மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய பலன்களை அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால எல்லாரும் செவ்வாயுடைய பகவான் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரங்களையும் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நிறைய கொடி கட்டி பறந்துருவாங்க. எல்லாத்துலேயுமே நிலம் இருக்கும் பண்ணணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட்டே பண்ணா 4 ஃப்ளாட் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு விட்டுரும். அப்போ செவ்வாய் பகவானும் நல்லவரே, கெட்ட கிரகம் அசுவ கிரகங்கிற வரிசையில் சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லி வச்சிருக்காங்க விதி. அந்த விதிக்கு மாற்று இருக்காங்கிறத உங்கள் சொந்த ஜாதகம் தான் உங்களை நிர்ணயிக்கும். அதை பார்த்துக்குங்க. அதனால் அடுத்த காணொலியில் உங்களை நேரம் சந்திக்கிறேன். என்னை தொடர்பு கொள்றதா இருந்தால் என்னுடைய எண் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 90 94 106 108. இது என்னுடைய செல்ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் நம்பரு 70 10 86 22 77. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி நேரடியாக நீங்கள் பேசுகிறனால அன்னைக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களை பேசி விடுவோம். நீங்கள் நேரடி தொடர்பு கொள்ளலாம். எல்லோரும் இன்புற்று நன்றாக இருக்க வேண்டும் என்று பரம்பொருள் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்கள் ஜோதிடர் முத்துராம்ஜி. நன்றி, வணக்கம்.